ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடேக்கு நிறைய பேர் இருக்குது. பெரிய வெள்ளி, என்னது பெரிய வெள்ளின்வாங்க, பரிசுத்த வெள்ளின்வாங்க, அப்புறம் புனித வெள்ளின்வாங்க, அப்புறம் என்ன வெள்ளி, துக்க வெள்ளி, என்ன வெள்ளி, பெரிய வெள்ளி, பெரிய வெள்ளி, துக்க வெள்ளி, இயேசு மரித்த வெள்ளி, நிறைய இருக்கு. நம்ம தான் பேரை கொடுக்குறோம். நம்ம திருந்திட்டுமா? திருந்தல, அதை அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் அநேக காரியங்கள் நம்ம இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம் இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. இன்னைக்கு இயேசு மரித்த நாள்னு உலகெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கு அல்லது தியானிச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இயேசு மரித்தார். சில பேர் கேட்பாங்க, ஏன் குட் ஃப்ரைடே மாத்திரம் தேதி மாறிக்கிட்டே வருது, முன்ன பின்ன வருது? ஜூயிஷ் கேலண்டரில் அவங்களுக்கு 365 நாள் நம்ம வச்சுருக்கிறோம்ல, அவங்களுக்கு 365 நாள் கிடையாது. அவங்களுக்கு 340 ஏதோ சில நாள் வருது. அந்த நியூ மூன், ஃபுல் மூன், அதை வச்சு தான், அமாவாசை பௌர்ணமி வச்சு தான் அவங்க கேலண்டர். அப்போது இந்த பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய கணக்கு வச்சு தான் அவங்க எல்லாம் கொண்டு வரும்போது தான் நம்ம ரோமன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த 25 நாள் நமக்கு அவங்களுக்கு அந்த 25-27 நாள் நமக்கு வித்தியாசம் வருது. அதனால தான் குட் ஃப்ரைடே என்ன செய்யுது, மாறி மாறி வருது. அன்றைக்கி என் கூட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என்னடா ஹோலி நீங்கள் இப்படி வச்சுன்னுக்கிறீங்கன்னு. அவனும் அதுதான் சொல்கிறான், டேய் அப்படி இல்லைடா, we follow the new moon and full moon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது பஸ்காவுனுடைய நாள் அது என்ன செய்யும், ஒரே மாதிரி வராது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நமக்காக என்ன செஞ்சார்? இப்போ அது இன்னும் எக்ஸாக்ட் டே இன்னும் கொஞ்ச நாள் அது வெளியே வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க மிக துல்லியமான தொழில்நுட்ப காரியத்தில் இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவே இல்லை. ஆனால் பிறந்தார். ஆனால் டிசம்பர் மாதம் இல்லை, அது ஒரு கோடை காலத்தில் தான் இயேசு பிறந்திருக்காரு. அறுப்பின் பண்டிகை, அசைவாட்டும் அந்த 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 பலிகள் அன்னைக்கு தான் எல்லா யூதர்களும் எங்கே வரணும்? எருசலேமுக்கு வரணும். அதனால தான் இந்த எருசலேமில் இடம் ஃபுல்லாகி, பெத்லகேம்ல என்ன இல்லை, இடம் இல்லாமல் இருந்தது. எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ், எல்லாம் லாட்ஜ், எல்லாம் ஃபுல். வேதம் சரித்திரபூர்வமானது. சரித்திரத்தை எவரும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். பல சக்திகள் இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு எடுத்துட்டாங்க. ஆனால் அநேக கற்பலைகளை அதை மாற்றவே முடியாது. நிறைய கற்பலைகளை நீங்கள் போய் பாருங்கள். சரித்திரபூர்வமான அன்னைக்கு ஒரு பெரிய திருக்கோயிலை காட்டினாங்க. கிறிஸ்துவுக்கு பின் 1004 என்றதான அந்த இதை கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க. 10ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவர் பிறந்தார் என்ற சரித்திரம் யார் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஏன் பிறந்தார்? மனிதனுடைய அந்த பாவ வாழ்க்கையிலே விடுவிக்கும்படியாக இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக மரிப்பதற்கு அவர் சந்தோஷமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் நமக்காக கைது செய்யப்பட்டார். குற்றம் செய்யாதவர் கைது செய்யப்பட்டார். எந்த குற்றம் சாட்டப்படாதவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். பிலாத்தினால என்ன செய்ய முடியாது, நியாயம் தீர்ப்பு கொடுக்கப்பட முடியவில்லை.
அவர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி தான் கையை கழுவுகிறார். அதை மாதிரி யாருக்குமே எந்த ஒரு தீர்ப்பிலும் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணீரால் என்ன செய்கிறார்? அவர் கையை கழுவுகிறார். இவர் ஒரு நீதிமான், இவரிடத்திலே மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் இவரிடத்துல இல்லை என்று தன் கைகளை கழுவுகிறார். இந்த குற்றம் எனக்கோ என் குடும்பத்தாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், பிலாத்துடைய மனைவி என்ன செய்கிறா? ஒரு சொப்பனத்தை பார்த்து ஆள் விட்டு அனுப்புகிறா. அந்த நீதிமானுக்கு என்ன செய்ய, எந்த கேடும் செஞ்சிடாதீங்க, இப்படி யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா. நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். ஆனால் அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், மார்க்கு 9:31 வாசிக்கிறோம். ஏனெனில் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும், மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், அந்த மனுஷர்கள் என்ன செய்வார்கள்? அவரை கொன்று போடுவார்கள் என்றும், மனுஷகுமாரனை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். போதகமே பண்றாரே ஐயா, அவர் சும்மா சொல்லல. He never said just as ஒரு ஹேப்பனிங், ஒன்று இதெல்லாம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு அவர் சொல்லப்படல. he delivered, he taught his disciples. அவர் கற்றுக் கொடுக்கிறாரு, அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு. சில காரியங்கள்லாம் அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா, இது அதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம்ல. அப்படி ஆண்டவர் அதை அப்படி சொல்லிட்டு போகல. he taught, அவர் போதகம் பண்ணினார். என்ன போதகம் பண்ணினார்? மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். மனுஷர் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்? மனுஷகுமாரனை கொன்று போடுவார்கள், மனுஷகுமாரன் மரிப்பார். இவர் பெரிய ஒரு கிளாஸை எடுக்கிறாரு, ஆனால் அந்த கிளாஸ்ல எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. ஒரு நாள் முழுவதும் உட்காந்து டீச் பண்றாரு. ஏன் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட வேணும், ஏன் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தாரு, மனுஷகுமாரனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த மனிதர்கள் மனுஷகுமாரனை கைது செய்வாங்க, எதற்காக என்ற காரியத்தெல்லாம் அவர் டீச் பண்றாரு. ஆனாலும் இந்த சீஷர்களுக்கு என்ன இல்லை கான்சென்ட்ரேஷன் இல்லை. எல்லாம் உட்காந்து எதோ யோசனைக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, சீஷர் கையில் 3 காரியம் இருந்தது. என்னெல்லாம் இருந்தது? என்ன இருந்தது? கூடை, அப்புறம் பட்டயம், அப்புறம் என்னது மட்டனா? எங்க போனாலும் பாருங்க, சீஷர் கையில் இருந்தது கூட இருந்தது. சரியா? எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க இந்த சீஷர்கள். ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, இவர் வந்தவங்க என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உங்களிடத்துல என்ன இருக்கு? 2 மீனும் 5 அப்பா இருக்கு. சரி, எல்லாரும் கூடு. மீதியான எத்தனை கூட எடுத்தாங்களா? அப்ப இந்த 12 கூட யார்கிட்ட இருந்தது? எங்க இருந்துச்சு அந்த கூட? எட்ரா கத்தி என்ன எடுத்துட்டானுங்களா கத்திய? ஏசுநாதருக்கு தலானியா கொடுத்தாங்க நம்ம ஆளுங்க. ஐயரே, நீ என்ன செய்யும், படுத்துக்கலாம். இந்த எஸ்கேஷன் போறப்போ இந்த ஸ்கூல் பசங்க என்ன செய்வாங்கன்னா, டீச்சர் கண்ணில் கொஞ்சம் மிளகாப்பொடி போடுற மாதிரி ஏதாவது போட்டுவிட்டு, டீச்சர் தங்களை பார்க்கலாட்டினா என்ன சந்தோஷம் இல்லை? டே அவர் பார்க்குறாரா? டே, ஒருவேளை ஒரு முறை நாங்கள் செஞ்சி போயிருந்தோம். செஞ்சி கோட்டைக்கெலாம் போயிட்டு கீழே வரப்போ அங்கே ஒரு டேம் இருந்தது. அப்போது நாங்கள் குளிக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. எங்கள் வாத்தியார் சொல்லிட்டார், டே இங்கே வாடா,
நான் கொஞ்சம் தூங்க போகிறேன், ஏன்னா காலையில் 5 மணிக்கு கிளம்பிட்டேன் நான் தூங்க போகிறேன், உங்கள் வீட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க எல்லாம் போய். எதுக்கு சார் ஃபோன் நம்பர்? செத்துட்டா நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்லடா, போய் எல்லாம் குளிங்கன்றார். குளித்தவன் யாருமே உயிரோட வெளியே வரல, அதுவும் சொல்கிறார். குளித்தவன் யாருமே உயிரோட வரல. உள்ளே இறங்குனா செத்து தான் போவீங்க. எனக்கு நீச்சல் தெரியும் சார், நான் ஒருத்தன். அப்போ நாங்கள் 9ஆம் கிளாஸ் படிக்கிறோம். நீச்சல் தெரியும். செம்மடா அட்ரா போ, அங்கே நிறைய முதல்ல கூட இருக்குதுன்றாங்க. போ இறங்க இறங்க. யார் போவா? சும்மானா பசங்கள்லாம் கும்பல் சேர்ந்தோன்னே எல்லாம் ஒரு தில்லு காட்டுறது. அது தனியாக இருந்தால் அவன் பேச மாட்டான். ஒரு 10 பேர் சேர்ந்து அவன் தான் பெருசுன்னு நினைப்பான். அதுவும் கூட ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்துன்னு வைங்களேன், ஐயோ அவனை கையிலே பிடிக்க முடியாது. வெறும் பசங்க இருந்தான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்பளை பசங்களோட ஒரு 4-5 பொம்பளை பசங்க இருக்குன்னு வைங்களேன், ஐயோ அவன் மீசை முறுக்குவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான். அதெல்லாம் வாத்தியார் விட்டுருவாங்க, போட எங்க என்ன பண்ணு போ. நான் ஆண்டவர் அப்படி விடலைங்க. சீஷரில் உட்காந்து போதகம் பண்ணுறாரு. எதற்காக வந்தேன்? இந்த உலகத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்? வந்த நோக்கம் என்ன? நான் ஏன் கைது செய்யப்பட வேண்டும்? நான் ஏன் மறிக்கப்பட வேண்டும்? என்னை ஏன் கொன்று போடுவார்கள் என்ற காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு? போதகம் பண்ணி சொல்லுகிறார். மறுபடியும் அதே மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிங்க. 8:31 வாசிங்க. மார்க் 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, பல பாடுகள், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு பாடுகள் பட வேண்டும். 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கொன்று போட்டு கொல்லப்பட்டு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பல பாடுகள் பட்டு, வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. இப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகாதவன் தான். இயேசு கிறிஸ்து வேணா, இயேசு கிறிஸ்து வேணா, சர்ச்சு வேணா, பைபிள் வேணா, சீக்கிரமா முடிங்க, வீட்டுக்கு போகணும், தூக்கம் வருது, ரெஸ்ட் எடுக்கணும். இவ்வளோ நேரமா? அதுக்குன்னு ஒன்றாயுமா? ஐயோ 3 மணி வரைக்கும் உட்கார போகிறாரு பாஸ்டர் இன்னைக்கு. 3 மணி வரைக்கும் இன்னைக்கு. இது முதலே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கே மாட்டேனே. பல பாடுகள். ஐயோ இடுப்புலாம் வலிக்குமே, பசி எடுக்குமே, என்ன பண்ணுவேன்? செத்து போயிடு. சர்ச்சுக்குள்ளே சாகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். கவலைப்படாதீங்க, யாரும் சாக போகிறதில்ல. பக்கத்தில் இருக்க ஆளு சொல்லுங்க, யாரும் இன்னைக்கு சாக போகிறதில்ல. அந்த சாவை இயேசு ஜெயிச்சிட்டார். நம்ம சந்தோஷமாக இருப்போமே. பல பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார் ஐயா. அவர் கைது செய்யப்பட்டார் ஐயா, கொலை செய்யப்பட்டார், அடிச்சாங்க, பிச்சாங்க, துப்புனாங்க, ஏசுனாங்க. நீர் உண்மையான தேவட குமாரனால் என்ன பண்ணும்? இறங்கி வா. நான் அப்பப்போ யோசிப்பேன், இந்த ஏசுநாதருக்கும் சும்மா சாதாரணமானவர்களப்பா, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குழப்பவாதி. வான்னு சொன்னார்ல, என்ன பண்ணியிருக்கா அவரு? சருன்னு இறங்கி வந்துட்டு, என்னடா இப்போ என்னடா வந்துட்டேன்ல, நம்புறீங்களா? திருப்பி என்ன பண்ணிடணும்? போய் சிலையில் போய் தொங்கிக்கணும். சிறுபிள்ளை தன்மையாக இருக்குது. ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னது, என்னை கொன்று போடுவார்கள், பல பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டும், பல நிந்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத பாரகரும் பரிசேயரும் என்ன செஞ்சாங்க? அவரை ஆகாதவன் என்று தள்ளினார்கள். தேவ ஜனமே, பலர் உன்னை தள்ளி வைக்கலாம். இன்னைக்கு சொசைட்டி, இன்னைக்கு கம்யூனிட்டி எப்படி தெரியுமா இருக்குங்க? நீ என்ன கார் வச்சிருக்கிற? நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு ஹாவ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மணி. இன்னைக்கு காசு முக்கியம் இல்லைங்க. நீ என்ன கார் வச்சிருக்கிற, நீ என்ன ட்ரெஸ் போட்டுனுக்கிற,
நீ என்ன வாட்ச் கட்டுனுங்கிற, அதெல்லாம் இல்லை. நீ என்ன செல்ஃபோன் வச்சுனுங்கிற, நீ ஹீரோ ஹோண்டாவில் வந்தால் நீ மனுஷனே கிடையாது. என்னமோ பைக்லாம் இருக்குது, டுக்கோட்டி இல்லாமல் இருக்குது. அன்னைக்கு ஒருத்தனை பார்க்குறேன், பெட்ரூமில் வச்சுருக்கிறாங்க அவன் பைக்கை. பெட்ரூமில் வச்சுருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், என் வாழ்க்கை துணை இந்த பைக்கு தான். சில கிறுக்குங்களாம் இருக்குது உலகத்தில். நீ எங்கடா தூங்குவேன்? நான் பைக்கிட்டே தூங்குவேன். இன்னும் அவனுக்கு கால் கட்டு போல. புரியலையா? சரி, புரியாத வரைக்கும் நல்லதான். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. நீ என்ன செல்போன் யூஸ் பண்ற, நீ என்ன பைக் வச்சுன்னுக்கிற, நீ சும்மா ஹீரோ ஹோண்டா அந்த பைக்கில் அதெல்லாம் பிரயோஜனப்படாது. என்ன டேவிட்சன், அது பேர் என்ன, ஹார்லே டேவிட்சன். ஐயோ, நீ என்ன பேனா வச்சுன்னுக்கிற, நீ என்ன ஃபோன் வச்சுன்னுக்கிற, நீ எவ்வளோ நகை போட்டுனுக்கிற, இதுதான் உலகம் பார்க்குறது. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற வேதனை, உனக்குள்ளே இருக்கிற இழப்புகள், உனக்குள்ளே இருக்கிறதான மன காரியங்களெல்லாம் உலகம் பார்க்காதுங்க. பார்த்தா பெரிய கொண்டை உள்ளே இருக்குமா, ஈரும் பேனும், வீடு பெருசாக இருக்குது, உள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. சினிமா பார்த்து தண்ணி அடிச்சாதாங்க அவனுக்கு வாழ்க்கை. ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆகாதவன் என்று தள்ளினார்கள், அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அதுக்கு உதவி செஞ்சவன் யாரு? எவ்வளோ எவ்வளோ? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுத்து அதனால நமக்கு எதுக்கு பணம் வராதா? இயேசுவா காசா? காசு தான் ஃபர்ஸ்ட். சர்ச்சா வேலையா? வேலை தான் ஃபர்ஸ்ட். ஜபமா என் பிஸ்னஸா? பிஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட். நீங்க இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிட்டு போகுதுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு டீச்சிங் இல்லை. உட்கார வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், கர்த்தர் நல்லவர், எல்லாம் போய் வாருங்க. அதுக்கு முன்னால் ஜிபே கொடுங்க, கியூஆர் கோட் வச்சுன்னுக்கிறோம், எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இதெல்லாம் பணம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க. இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவர் பாடுபட்டபடினாலே, தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததுனால தான், அவர் மனுஷனாய் இருந்தும் மனுஷனாய் வாழ்ந்தும் தெய்வத்தன்மை அவருக்குள்ள இருந்ததுனால தான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசுவால சிந்தப்பட முடிஞ்சது. எதற்காக இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும்? எல்லாருக்கும் தெரியும். ஓ, இயேசு என் பாவத்துக்காக மரிச்சார். ரைட், உண்மைதான், சத்தியம்தான், அதுதான். ஆனால் இன்னும் சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. கொஞ்சம் நான் வாசிப்பேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செஞ்சாரு? விளங்க பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, சில வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு வாலிபன் ரொம்ப அழகா கிட்டார் வாசிப்பார். அவர் நான் போகும் பொழுதெல்லாம் அவர் சின்ன சர்ச் வச்சுருக்குறாங்க. இந்த சர்ச் வந்து பார்த்தா நம்ம புல்பிட் காட்டிலும் கொஞ்சம் அந்த ஹேண்ட் ரைல்ஸ் அளவு தான் இருக்கும். அந்த சர்ச்சில் அடிக்கடி என்னை கூப்பிட்டு என்னை உபயோகப்படுத்துவார்கள். அப்போ வசனத்தை போதிக்க போகும் பொழுது நான் கொஞ்சம் பாட்டு பாடி அந்த மகனை கிட்டார் வாசிக்க சொல்லுமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரொம்ப ரசிப்பேன். அவனுக்கு திடீரென்று கிட்னி ஃபெயிலியர் வந்தது. என்னமெல்லாம் பண்ணாங்க, கடைசியாக
டயாலிசிஸ் போக வேண்டியதாகி போயிடுச்சு. அவங்க அம்மாவை பார்த்து கேட்டேன், சிஸ்டர், உங்கள் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, உங்கள் மகனுக்காக ஒரு கிட்னி கொடுக்கக்கூடாதா? தெரியும்னு நினைக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லுங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க? அதோட நிறுத்திட்டாங்க. பெத்த மகனுக்கு தாயால் என்ன செய்ய முடியல? ஒரு கிட்னி கொடுக்க முடியல. வாழ்ந்துட்டோம், என் மகன் இன்னும் கொஞ்சம் வாழணும், என் பையன் இன்னும் கொஞ்சம் வாழணும், அவனுக்கு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் கொடுக்க முடியும்னு சொல்றீங்க? கொடுப்பேன்னு சொல்றீங்க? கை தூக்கிட்டீங்களா? வரும்போது கொடுங்க பார்க்கலாம். கொடுக்க மாட்டோம். மேக்சிமம் சிஎம் காப்பீடு, மோடி காப்பீடு, அந்த காப்பீடுல தான் வண்டி ஓடும். கடைசியா வேற வழியே இல்லை. ஐயோ, பயந்து கொடுக்கும் பொழுது இந்த பயத்திலே உயிர் போயிடும். சொந்த பிள்ளைக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு உறுப்பு என்ன செய்ய முடியாது? தானம் பண்ண முடியாது. உண்மைதானே? உண்மைதானே? நீங்கள் 1-2 பேர் கை தூக்கிட்டீங்க, நிறைய பேர் கை தூக்கல, அதான் உண்மை. தட்ஸ் அ ஃபேக்ட். We doesn't want to donate our organs. இரு வில்லு எழுதினாராம், வில்லு என்ன எழுதினாராம்? நான் சொத்துதுக்கு அப்புறம் என் கண்ணை தானமாக கொடுக்குறேன். செத்துதுக்கு அப்புறம் சில ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க? வில்லு எழுதி வைக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறம் என்னது? என் கொன்னை எடுத்துங்கன்னு. உயிரோடு இருக்கும்போது குடியா? எனக்கு நீங்க குடிப்பீங்களா பாஸ்டர்? நான் தரமாட்டேன். எனக்கு ஊழியம் செய்யணும். இப்போ 2 கண் இருந்தே கூட்டு போகிறதுக்கு எனக்கு சரியான ஆள் இல்லை. தம்பி மனாஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாப்புல. யாரை கூட முடியும்? எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம், எல்லாரும் பிஸி, பிள்ளைகளாலும் பிஸி. டேய் கொஞ்சம் வாடா, அப்புறம் போகலாம், 4 மணிக்கு போகலாம். சரி, 4 மணி, தோ போகலாம் 7 மணி, நாளைக்கு போயிடலாம். அப்புறம் இப்படி தாங்க இன்னைக்கு பிள்ளைங்க. என்ன, அவங்க பழைப்பை பார்க்கணுங்க. அவங்களும் தான் வேலையை விட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது, முடிச்சாகணும், இந்த வேலைலாம் முடிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களால் அடுத்த ஆளுக்கு உதவி செய்ய முடியாது, அவங்களும் உங்களுக்காக எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மேல் வைத்த அந்த அன்பினாலே இயேசு சிலுவை மரணம் வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், உண்மையாய் நேசித்தார், உண்மையாய் பலியானார், உண்மையாய் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உண்மையாய் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? தமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ரொம்ப நேசிக்கிறேன். ஆமாம் பாஸ்டர். பையனுக்கு கல்யாணம் வருது, ஒரு 2 லட்ச ரூபா கொடுயான்னு. அப்படியே பாஸ்டர், உங்களுக்கா பாஸ்டர் 2 லட்சம்? ஆமாப்பா. உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாம் உண்மையாக சொல்கிறேன். 2 லட்சமா? ஆமாம். எப்பயா தர பாஸ்டர்? 6 மாதம். ஆமாம் பாஸ்டர். சரியா, 6 மாதம் கழிச்சு நான் கல்யாணம் வச்சுக்கிறேன். இல்லை பாஸ்டர். ஐயோ சாரி பாஸ்டர். இல்லை பாஸ்டர், சாரி பாஸ்டர். என்னையா இல்லைன்ற சாரின்ற? பாஸ்டர் நீங்கள் டிசம்பர் மாதம் சொல்லி தானே எடுத்து கொடுத்துருப்பேன். டிசம்பர் கதையை விடு, இன்னைக்கு கதையை பேசு. எனக்கு 2 லட்ச ரூபா கொடு. நான் சும்மா விளையாட்டு தாங்க சொன்னேன். அவர் சீரியஸாக பேசினுக்கிறாரு. ஒருவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சில நேரத்தில் மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள், ஆனாலும் சில நேரத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? அங்கே அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் நன்மைக்காக காத்திருப்பீங்க, ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா?
அவரே உங்களுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி, ஒரு காக்கத்தை ஆயத்தப்படுத்தி, சொல்லுங்க எத்தனை காரியங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஒரு கழுதையை ஆயத்தப்படுத்தி, ஒரு சிங்கத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, ஒரு புறாவை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் தம்முடைய வேலையை நிறைவேற்றிருக்கிறாரா இல்லையா? நிறைவேற்றிருக்கிறார். பண்ணியிருக்கிறாரா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. அவரே உங்களுக்கு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? நிரூபிக்கப்பட்டது. நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் சொல்லுவாங்க, பார்க்கமெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு கேளுங்களேன், ஒரு 2 லட்ச ரூபா கொடுன்னு ஆஃப் ஆகிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி உங்களை கூப்பிடவே மாட்டான். தோத்திரம். எனக்கு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு சகோதரன் இருந்தார். அவர் தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்தார். ஒரு 10-15 ஆண்டுகளிலே அவருடைய முன்னேற்றம் யாரும் எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றம் இருந்தது. ஆனால் அவரோ அந்த முன்னேற்றத்தில் அவருக்கு எந்த பெருமையும் இல்லை. ஆனால் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இங்கே சென்னை மெட்ராஸ்க்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ கூட அவ்வளோ கூட இவ்வளோ கூட காசு 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 காசு. அப்பா அம்மாலேருந்து அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்த எல்லாருமே வந்து காசுக்கு அந்த கல்யாணம் இங்கே வீடு. அவர் சொல்லுவார், ஒரு நாள் வந்து ஓன்னு கதறினார். என்ன பிரதர் என்னாச்சு? பாஸ்டர், ஒரு நாள் கூட ஒரு திங்கக்கிழமை வந்தால் இவன் வரான், செவ்வாய்க்கிழமை அவங்க வராங்க, ஒரு நாள் கூட என் மனைவிக்கு இது ஒரு நல்லதாக வாங்கி கொடுத்தன்றது எதுவுமே இல்லை பாஸ்டர். நாங்கள் சம்பாதிக்கிறோம், எல்லாம் குடும்பத்தார் வந்து எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் நான் பல லட்சம் கொடுத்துருக்குறேன், கொடுத்தவங்க யாருமே திருப்பி காசு கொடுக்கல, திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. நான் சொன்னேன், ஒரு காரியம் பண்ணுறீங்களா? ஊருக்கு போங்க, லுங்கி கட்டிங்க. அப்போ லைஃப் பாய் சோப்பு இருக்கும். லைஃப் பாய் சோப்புக்கு ஒரு பனியன் கொடுப்பான். 777 ஒரு ஊறுகா இருக்குது, அதுக்கு ஒரு பனியன் கொடுப்பான். இந்த பனியனை வாங்கி போட்டுக்கியா? இல்லை பாஸ்டர், வீட்டில் அது மாதிரிலாம் வச்சுருக்கிறேன் நான், பழைய இதுக்கு நான் ஞாபகார்த்தமாக அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஹார்ட்வேர் கடையில் வேலை செஞ்சேன். அப்போ எங்களுக்கு அந்த பனியெலாம் கொடுப்பாங்க, எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பனியனை போட்டு போ. பனியனை போட்டு போனார். எவன் காசு வாங்கினா அவங்கள்டெல்லாம் போய் செருப்பு இல்லாமல் சும்மா வேஷ்டி கட்டிக்கிட்டு, கொஞ்சம் காசு கொடுயா, எல்லாம் இழந்துட்டேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், கொஞ்சம் காசு கொடுன்னு சொல்லி சொந்தக்காரங்க வீடுகள்லாம் போயிருக்கிறாரு. சில வீட்டிலலாம் குடிக்க தண்ணி கூட கொடுக்கலையா. ஒரு ஊரில் ஒரு 3 நாள் இருந்துட்டு, அவர் பிறந்த வீட்டில் சும்மா ஏதோ அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சிட்டு குடிச்சிட்டு 3 நாள் இருந்துட்டு திருப்பி மெட்ராஸ் வந்துட்டார். 1 வருஷமாக எவனுமே வரலங்க. புரியலையா? புரியலையா? என்ன புரியுது? கொடுக்குற வரைக்கும் மாமா சித்தப்பா கொடுக்கறத நிறுத்துங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்ததை திரும்ப கேளுங்க, ஒன்று கூட திரும்பி வராது. உண்மைதானே? நீங்கள் அனுபவிக்கலைன்னு அனுபவித்து சொல்கிறேங்க. நாங்கள் பிஸ்னஸ் இருக்கும்போது எவ்வளோ விசிட்டர்ஸ், எத்தனை சமையல்காரன், பிள்ளைய பார்க்குறதுக்கு எத்தனை பேர். நாங்கள் 4 பேருக்கு 6 பேர் இருந்தாங்க. மட்டன் வாங்காத நாளே கிடையாது. அப்படி நல்லா வந்தவங்க போனவங்க எல்லாம் பொங்கி சாப்பிட்டு ஒரே ஜாலி தான். ஊழியத்துக்கு வந்தாங்க. அடுத்த கேட்டுக்கு ஆள் வருவாங்க, எங்கள் வீட்டு கேட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். என்னடா அந்த வீட்டில் ஒரே ஒன்று சத்தம் கேட்கும், நம்ம வீட்டில் அமைதியாக இருக்கும். செல்வம், பணம் நட்புகளை ஏற்படுத்தும். தரித்திரமோ நட்புகளை என்ன செய்யுமா? உடைத்து போடும் சொல்லி நீதிமொழியில் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்வந்தரை தேடி வரல, அந்தஸ்துள்ளவர்களை தேடி வரல, இழந்ததை மீட்கும்படியாய் இயேசு மரித்தார். தன்னோட அன்பை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். தேவ ஜனமே, பணம் இல்லைன்னா, நீ சரியான கார் இல்லை, சரியான பைக் இல்லை, சரியான செல்ஃபோன் இல்லை,
உன்னை இந்த உலகம் மதிக்காதுங்க. ஒருத்தர் சொன்னார், இதே ஃபோனை நான் 5 வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன்னு. யோ, நான் கேட்டேன், 5 வருஷமாக நீ என்ன பார்க்குறியா, என் ஃபோனை பார்க்குறியா? எப்படியாவது அந்த ஐஃபோன் 15+ ஒன்று வந்திருக்குது. அது 1,40,000 1,50,000 நான் வாங்கி தரேன் ஃப்ரீயாக, நீங்கள் வச்சிங்க பாஸ்டர். ஜாலியாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பின்னால் பாக்கெட்டில் வச்சு ஒரு தடவை உக்காந்துட்டேன், பொறுக்குன்னு போயிடுச்சு. டிஸ்பிளே மாற்றிட்டு நல்லா சந்தோஷமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எளிய வாழ்க்கைங்க, சந்தோஷமாக இருங்க. காலையில் ஜோயல் வந்தாப்புல, அப்பா சந்தோஷமாக இருக்கிறாருப்பா இன்னைக்கு, ஜாலியாக இருக்கிறாருப்பா இன்னைக்கு, எது கவலை இல்லைடா. எளிய வாழ்க்கை, ஆண்டருடைய அன்பு, ஆண்டருடைய பிரசனம், ஆண்டர் கொடுத்த வேத புஸ்தகம், ஆண்டர் கொடுத்த பாடல்கள், ஆண்டர் கொடுத்ததான தண்ணி, இது போதுங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. ஆண்டர் நமக்கு வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, இருப்பிடத்திற்கு வீடை கொடுத்துருக்கிறாரு, வசதிக்கு கொஞ்சம் ஃபேனை கொடுத்துருக்கிறாரு, ஃபேனுக்கு மீறி கொஞ்சம் ஏசியும் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு மீறி ஆண்டவர் ஒரு 2 வீலரை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு மீறியும் ஒரு 4 வீலர் கொடுத்துருக்கிறாரு. என்னங்க வேணும் வாழ்க்கையில்? அதுக்கு மேலே கர்த்தர் வேணுங்க, அவரோட அன்பு வேணுங்க, அவரோட கிருபை வேணுங்க, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு அவரே வேணுங்க. அவரோட அன்பு தான் கரைத்திரை இல்லாத அன்பு, நிரூபிக்கப்பட்ட அன்பு. இன்னைக்கு உலகத்தில் சொல்லலாம், டாடி ஐ லவ் யூ, டாடி ஐ லவ் யூ டாடி, மம்மி ஐ லவ் யூ மம்மி. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வீட்டில் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். மகன் காலேஜிலேருந்து வந்த உடனே அப்பா கழுத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போனான். அந்த காட்சி என் கண்களுக்கு முன்பாக இருந்தது. அந்த அன்பை என் பிள்ளைகிட்ட எதிர்பார்த்தேன். என் பிள்ளைகிட்ட அது கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மகன் வந்தா. மகன் வந்தோடனே, டாடி ஹவ் ஆர் யூ டாடி, கட்டி பிடிச்சி, டாடி டு யூ ஹாவ் எனி திங், அங்கிள் யூ வாண்ட் டு ஹாவ் சம் டீ, அதனால் டசன்ட் மேட்டர்மா. எவ்வளோ அன்பா விசாரிச்சுட்டு போனான். நான் வீட்டுக்கு வரேன், பாஸ்டர் மட்டும் சொல்ல, என்னம்மா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற பார், அந்த வீட்டில் பார். மகன் வந்தோன்னா அப்பா கழுத்தி பிடிச்சின்னு டாடி டாடின்றான், மகன் வருது டாடின்றான். என்னம்மா நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லையே. அப்போ பாஸ்டர் அம்மான்னு சொன்னாங்க, அப்பா நம்ம அப்படி வளர்க்கலப்பா, பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கப்பா. நாட்கள் போனது, ஆண்டுகள் உருண்டு போனது. அதே மகன் ஒரு நாள் தகப்பனை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னானா. அதே மகள் டாடி ஐ லவ் யூ டாடின்னு சொன்னவ தன்னுடைய காதல் வாழ்க்கையிலே தன்னுடைய கற்பை இழந்தாள். அந்த தகப்பன் கண்ணீரோடு இருந்தார். சிறு வயதிலே அந்த அந்த பிள்ளைகளுக்கு தாய் இழந்து விட்டார். இந்த தகப்பன் மறுமணம் செய்யாமலே அந்த 2 பிள்ளைகளை வளர்த்தார். தானே அந்த பிள்ளைகளுக்கு துணியை துவைத்து, தானே அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் சமைத்து, தானே அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தகப்பன் செய்தார். அடிக்கடி சொல்வார், பாஸ்டர் எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடா. என் தம்பி சொன்னான், அண்ணே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ தானே உங்களுக்கு 35 வயசாகுது, இன்னொரு. இப்போ சொன்னார், டே அதை என்கிட்ட சொல்லுவார், டே இன்னொருத்தி வந்தால் இந்த 2 பிள்ளைகளை எப்படி நடத்துவான்னு தெரியாதுடா, வேணாம் எனக்கு இந்த உலகமே இந்த 2 பிள்ளைங்க தான். ஆனால் மகன் வளர்ந்த பொழுது மகனுக்கும் தகப்பனுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மகன் சொன்னா, இந்த கத்தி மாத்திரம் என் கையில கிடைச்சிருந்தது அன்னைக்கே பீஸ் பீஸா போட்டிருப்பேன். இன்னைக்கு எல்லா அன்பும் போலியான அன்பா இருக்கிறது, வெளிப்பூச்சான அன்பா இருக்கிறது. அப்பா காசை கொடு, அப்பா பணம் அது செய், அப்பா அப்பானா காசு, அம்மானா சமையல். இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பிள்ளை சிரிச்சுட்டு வருதுன்னா காசு காசு கொடுங்கப்பா, அம்மா போன் வாங்கி கொடுப்பா, அப்பா ஒரு டேப் வாங்கி கொடுப்பா, அப்பா பைக் வாங்கி கொடு, அப்பா எனக்கு இது வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இது போடு.
நாசமாய் போவதற்கு தான் இன்னைக்கு பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட எதுக்காக அம்மா அம்மா இதை சமைச்சு கொடு, அம்மா இதை பண்ணி கொடு, அம்மா எனக்கு துணி துவைச்சு கொடு, அம்மா இது எனக்கு இது பண்ணு, அம்மா இது செய், அம்மா அப்படி போய் இப்படி பண்ணு. இதுதாங்க அன்பு. ஆனா இயேசுவோட அன்பு அன்கண்டிஷனல் லவ், ஒன்றும் எதிர்பாராத அன்பு. கொஞ்சம் கவனிங்க, இங்க கவனிங்க. இந்த மொபைல் ஃபோன்லாம் வரும்போதே ஆஃப் பண்ணுங்க. இந்த உலகம் அதுதான் நிக்குது. டாக்டரை எப்போ நினைப்போம்? வியாதி வரும்போது டாக்டர்கிட்ட போவோம். ஏன்னா அது என்னைக்காத ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நீங்கள் எனக்கு மாத்திரை கொடுத்தீங்க, சுகமாயிட்டேன், தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கிறேன். யாருக்கா பண்ணிடுறீங்களா? ஆனால் எனக்கு ஒரு குணம் உண்டு. டாக்டர்ஸ் டே, நர்சஸ் டே, சில நேரத்தில் நான் வாட்ஸ்அப் போடுவேன். ரைட், போட்டிருக்கேன்னா இந்த வருஷம் போன வருஷம் செய்யலை, மறந்துட்டேன். எனக்கு அந்த டேவே எனக்கு தெரியாது. அந்த காலை பேப்பரை பார்க்கும்போது தான் வரும், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், வா அப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் போடுறான் இன்னைக்கு. அதாங்க அன்பு. அப்படி நான் போட்டதுனால நான் உங்களை நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் அடிக்கடி என்னோட டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். ஈவன் முந்தா நேரத்து கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீ இவ்வளோ என்ன கேர் எடுக்கிறீங்க. கடந்த வாரம் ரொம்ப சிக்காயிட்டேன், அன்பேரபிள். உன சண்டே நான் எப்படி நின்று பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, அன்பேரபிளாக நின்றுட்டு இருந்தேன். நான் முடியல. மண்டே காலையில் குப்புறப்படுத்திட்டேன். நான் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே நான் அதோட பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். படுத்தது குப்புறப்படுத்திட்டு அப்படி நான் படுத்ததே இல்லை. பயங்கர வேதனை. அப்போ டாக்டர் நான் பேசுகிறேன், என்ன பாஸ்டர் உங்கள் சத்தம் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் பிரதர், இப்படி ஆயிடுச்சு பிரதர். ஐயோ அப்படியா பாஸ்டர்? அப்பப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுவேன். நான் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புகிறேன், வராதிங்க, நீ அங்கே இருங்க, வராதிங்க. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இவ்வளோ கேராக இருக்கீங்களா பாஸ்டர் எங்கள் மேலே? ஆமாம். இங்கே வந்துடுவீங்க, 3 நாள் ஹாஸ்பிட்டல் யார் பாப்பா? 3 நாள் பேஷண்ட்ஸ் வெறுமையாக போவாங்களே, வராதிங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க. என்ன பாஸ்டர் இது இப்படி சொல்கிறீங்க? வந்தால் எனக்கு பெருமை, ஆனால் உங்களுக்கு இழப்பு. இதான் பிரதர் ஏன் அன்பு. நீங்கள் வரணுன்னா காரில் தான் வருவார். ஏஸ் டு ட்ராவல் த டே. ஒரு நைட் இங்கே தங்கணும், 10ஆம் தேதி கல்யாணம் டே, 2வது நாள் நைட் ரிசப்ஷன் முடிச்சுட்டு நைட் போக முடியாது. திரும்ப வியாழக்கிழமை காலையில் ட்ராவல் பண்ணணும். அப்போ எத்தனை டே ஆச்சு? 3 டே. வேண்டாம் பிரதர், உங்கள் வேலையை பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் த லவ். இன்னைக்கு எப்படி இருக்கிறது அன்பு? இன்னைக்கு எல்லா அன்பை காட்டிலும் இயேசு அன்பு மேலான அன்புங்க. இட்ஸ் நிரூபிக்கப்பட்ட அன்பு. பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, நிரூபிக்கப்பட்ட அன்பு. பணத்தை காட்டிலும் மேலான அன்பு, நீங்கள் போட்டிருக்க நகையை காட்டிலும் மேலான அன்பு, நாம் போட்டிருக்க வஸ்திரத்தை காட்டிலும் மேலானது, நாம் உண்ணுகிற ஆகாரத்தை காட்டிலும் இயேசுவோட அன்பு மேலானது. பிள்ளைகளோட அன்பை காட்டிலும் அப்பாவோட அன்பு மேலானது, அம்மாவோட அன்பை காட்டிலும் மேலான அன்பு. இன்னைக்கும் மனம் திறந்து சொல்கிறேன், நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்த சில மாணவர்களோடு நாங்கள் அப்பப்போ வில் மீட். அவர்களை பார்த்தோன்னே நான் யோசிப்பேன், அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பா. இந்த ஸ்கூல் அந்த காஃப் லவ்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் அதில் கை வச்சாருங்க. டேய், ஏன் அன்பை காட்டிலும் வேற அன்பு உலகத்தில் எங்கேயுமே இல்லைடா. பணம் இருந்தால் நேசிப்பாங்க, நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நேசிக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன்னு, பைக்கில் போனால் மதிக்க மாட்டாங்கய்யா, பிஎம்டபிள்யூவில் போனால் ஐயோ சாமின்வாங்க.
அப்படி தவிர ஒரு நாள் நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டின்னு போனேன். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டும் போதெல்லாம் காரும் பார்க்குறாங்க, காரை ஓட்டுற என்னையும் பார்க்குறாங்க. யாருக்கு மதிப்பு சொல்லுங்க? காரால் கார் ஓட்டுறவனுக்கு மதிப்பு. இந்த செல் பங்க்கு போங்க, டூ வீலரில் போங்க, உண்மைதானே? என்ன இங்கே வாங்க, இங்கே வாங்க. அதே ஆள் காரில் போங்க, சார் இப்படித்தான், குட் மார்னிங் சார். என்னங்க சார், பெட்ரோலா டீசலா? டீசலுங்க சார். டேங்க் ஃபுல்லாக எவ்வளோ சார் போடணும் சார்? கண்ணாடி துடைக்கலாமா சார்? ஆமாம். நீ டூ வீலரில் போ, உன் மூஞ்சை கூட துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதான் ஏன் உலகம். ஆனால் இயேசு அன்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது, இழந்த பொழுது, வெறுமையாக இருக்கும் பொழுது, தள்ளப்பட்ட பொழுது, வியாதியாக இருக்கும் பொழுது, நீ கீழே இருக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மளை தூக்கிட்டு. ஹல்லேலூயா! இது எவ்வளோ பெரிய அன்பு. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உண்மையா பாருங்கன்னா வறண்ட கண்களின் நீர் ஊற்றாய் மாற ஆரம்பிக்கும். உச்சிதமான அன்பு. சொல்லுங்க, எப்படிப்பட்ட அன்பு? உச்சிதமான அன்பு. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அன்பு தணிந்து போகிற இந்த காலத்தில், அன்பு மங்கி கொண்டு போகிற காலத்தில், இன்னைக்கு உங்கள் அன்பை கூட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பை பெருகி வைங்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சேன். ஆனால் அந்த அன்பை அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல கிடைக்கலன்றதுக்காண்டி அன்பை நிறுத்தாதீங்க. கிறிஸ்துவின் மேலே இருக்க அன்பினால திரும்ப அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேல் போயிட்டு வந்தேன். அந்த இஸ்ரேலில் எடுத்த எல்லா காரியங்களையும் நான் ஒரு வீடியோ கேமரா மூலிமா எடுத்தேன். அன்றைக்கி செல்ஃபோனில் கேமரா கிடையாது, கேமரா தனியாக வாங்கணும். அன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட், அன்றைக்கி ஹெச்டி கேமரா தான் ரொம்ப லேட்டஸ்ட். ஹேண்டி கேமரா சோனி ஒன்று வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை சீடியாக போட்டு ஒரு பாஸ்டருக்கு நான் அதை கொடுத்தேன். ஒரு 2 மாதம் கழித்து என்கிட்ட, பாஸ்டர் அந்த கேமரா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னன்னு கேட்டேன். எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் எடுத்து கொடுத்துட்றேன் பாஸ்டர்னார். சரி, அந்த கேமரா ஊழித்து தானே கொடுத்தேன். என்ன சொன்னார்? 1 வாரத்தில் கொடுத்துட்றேன்னாரு. 12-13 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுதும் நான் அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன், அவரும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். 2 முறை கேட்டேன், ஆனால் என்னென்ன ஆச்சு? கொடுத்து விடுகிறேன் 13-14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவருடைய அன்பையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவர்களை பகைக்கக்கூடாது, எந்த கசப்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது. நான் என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படி க்ளோஸ் பண்ணேன்? ஊழியத்து கேட்டார், நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன். எதுக்காக வாங்கினேன்? ஊழியத்துக்காக வாங்கினேன். இப்போ அவருக்கு எதுக்காக கொடுத்தேன்? சபைக்காக கொடுத்தேன். இப்போ அவர் கொடுக்கல, இழப்பு. அந்த இழப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? மெஷர் பண்ணி பார்க்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எதை கிறிஸ்துவ நிமித்தமாக இழந்தாயோ அது திரும்ப என்ன செய்யக்கூடாது? நோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இழந்தது தான். அந்த இழப்பு தேவனுடைய அன்பினாலே நாம் அதை என்ன செய்ய முடியும்? ஈடு கொடுக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:30 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். 36வது வசனம், ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? இன்னைக்கு பிசாசு திட்டம் என்ன செஞ்சோம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடணும்.
பிரிச்சிடணும். ஆண்டவர் மேல உள்ள அன்பிலிருந்து பிரிச்சிடணும். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்திலிருந்து பிரிச்சிடணும். நீங்க கிறிஸ்துவோடு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் மேல அன்பா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை சார்ந்து இருக்கக்கூடாது. எப்போ சார முடியும்? அன்பாகவே இருக்கும்போது தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு ஏன் தேவனை அறிய முடியல? தேவனை குறித்து ஏன் இன்னும் நம்ம ஆராதிக்க முடியவில்லை? இப்போ இன்னைக்கு மாலை ஜெபம் வச்சிருக்குது, இத்தனை கூட்டம் ஏன் வர முடியல? பிகாஸ் we have so many job. நம்ம மனநிலை எதெல்லாம் போயிடுது. இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, சில பேர் வீட்டு சூழ்நிலை புருஷன் தெரியாமல் வராங்க. அப்படி உள்ளவங்க ஓகே, அது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு சூழ்நிலை இருக்கு, வர முடியும். ஆனால் மனசு இல்லை. பாசம்மா கேட்டாங்க, என்னங்க இந்த வாரம் ஒன்று ஜபமே வைக்கலையே? ஆமாம், வைக்கல. இதுதான் ஃபஸ்ட் இயர் அப்படி வைக்கிறது. வச்சா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இதான் எல்லா வேலைக்கு போனோம், எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். வேதம் சொல்றது கடைசி நாட்டில் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? அங்கும் இங்கும் கட 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 என்று வீதிகளிலே வாகனங்கள் ஓடும் போட்டிருக்கு. We are in the last days. நேரம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை. அதுதான் புலம்பல வாசிக்கிறோம். நாங்கள் உழைக்கிறோம், எங்க கழுத்து நோகிறது. தண்ணீரை பணம் கொடுத்து வாங்குகிறோம், எங்கள் விறகுகளை பணம் கொடுத்து வாங்குகிறோம். இதுதான் பெரிய சைன். பிரச்சனை நமக்கு நிறைய சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமா இல்லை. அதுதான் அடையாளம். தேவச்சனமே, நீ தேவன் அன்பா இருக்கிறார் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சூழ்நிலை வரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த ஊழியத்தை ஒட்டைச்சிடணும்னு சொல்லி எத்தனையோ முறை பிசாசு தீர்மானம் பண்ணினா. 10 நாளைக்கு முன்னால கூட இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, என்னண்ணா நீங்கள் வீடு அங்கே வச்சுன்னு நீங்கள் எப்படி சர்ச்சைக்கு இவ்வளோ தூரம் வரீங்க? ஆமாம், கஷ்டம்தான். நாங்கள் இருக்கிற வீடு இப்போ இருக்கிற நாங்கள் இருந்த வீட்டில் இருந்த வசதியில் பாதி கூட அங்கே கிடையாது. ஒன்றே ஒன்று காற்று இருக்குது, நல்ல காற்று அடிக்கும், வெளிச்சம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. we are with pain, with difficulties தான் இருக்கிறோங்க. ஒரே நோக்கம், பரிசுத்த வேதம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், ஃபுல்லாக பைபிள்ஸ். அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு வேறு இடம் இல்லை, காலி பண்ண சொல்லியாச்சு. இப்போ அவங்க அவசரமாக இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தியாகம் பண்ணி, நம்மளை வெறுமைப்படுத்தி கிறிஸ்துவோடு வாழும் பொழுது பிசாசு கிறிஸ்துவின் அன்பை பிரிக்காம முயற்சி செய்வான். இன்விடேஷன் கார்டு கொடுக்க போகிறேன், ஒருத்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இனிமேல் நீ சத்தியெல்லாம் சொல்ல முடியாது, மோடி வந்துடுவார், அடுத்த இது நீ சபைலாம் நடத்த முடியாது. எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சபைலாம் நடத்த முடியாது. அவங்க சர்ச்சில் 1500 பேர் இருந்தாங்களாம், இப்போது சபைக்கு வர்றது 1000 பேர் தானா. நல்லா ஜெபத்துக்கு 200-300 பேர் வருவாங்களாம், இப்போல்லாம் 15 பேர் தான் வராங்களாம். யாரும் வச்சாமல் எல்லாம் வச்சா வர்றது கிடையாது. உங்கள் சபையில் எப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போவே தீர்மானம் பண்ணிட்டேன், எங்கள் சபையில் ஒரு ஆள் இருந்தாலும் கூட நான் ஜெபம் நடத்துவேன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், அதனால் நடத்துகிறேன். ஆனால் இப்போ சில சரீரத்தில் சில பலவீனனால என்னால் முடியல. அப்போது நீ ஒரு காரியம் பண்ணு, நல்லா பில்லர் போட்டு அப்படியே நீ மேலே எழுப்பிடு. ஒரு பக்கம் பார்ட்டி ஹால்வை, ஒரு பக்கம் சாப்பாடுக்கு ஒரு பெரிய டைனிங் ஹால் கட்டு, அதுக்கு மேலே நீ ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் போடு, அதுக்கு மேலே நீ சர்ச்சை வச்சுக்கோ. ஐடியா கொடுக்குறான் பாருங்க. வாரம் 2 புக்கிங் இருந்தால் போதும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யா. நல்லதான் போயிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஐடியாஸ் மக்கள் கொடுப்பாங்க. ஏன் நீ சும்மா இருக்கிற, வேலைக்கு போ. அப்போ நான் சொல்கிறேன்,
நீ வேலைக்கு போ, தப்பு இல்லை. காலையில் 8 மணிக்கெலாம் போயிடு, 6 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டில் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க. முடியாது அந்த காலம். இப்போ இந்த காலம் அது முடியாது. வேலைன்னா அவன் 8:30 வரைக்கும் ராத்திரி வச்சு வேலை செஞ்சுன்னு இருப்பான். அப்புறம் 8:30 மணிக்கு வீட்டுக்கு 9 மணிக்கு வந்து எங்கே சர்ச்சுக்கு போகிறது, எங்கே ஜெபம் பண்ணுறது? சாப்பிட்டு தூங்குறது தான் நேரம் இருக்கும், குளிக்க கூட நேரம் இருக்காது. அப்படி வந்து ஒரு பிசாசுடைய தந்திரத்தில் இன்றைக்கி உலகம் இயங்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி அதில் சிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். இப்போ சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? என்னெல்லாம் பிரிக்கக்கூடியது? உபத்திரவமோ, உபத்திரவம், வியாகுலமோ. இருங்க உபத்திரவம். இந்த உபத்திரத்தில் நம்ம ஜெயிக்கிறோம்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்திடக்கூடாது. You should not be departed from the love of Christ. The devils want to be departed. உன்னை பிரித்திரணும், நீ தனியா இருக்கணும் தான் பிசாசுடைய திட்டம். கிறிஸ்துவை நேசிக்கிறதால கிறிஸ்து உன் கூட இருக்கிறாரு. நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆராதிக்கிறதால தான் ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாரு. சின்ன உபத்திரம் வந்த உடனே தாங்க முடியாத வலிங்க. போன சனிக்கிழமையில இருந்து, ஓ மை காட், யார்கிட்டையுமே சொல்லல, பல்ல கட்டிச்சு தான் போன சண்டே நான் அமைதியாக நான் கொடுத்தேன். கார்டு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் பேண்ட் வாசிக்கிறாங்க. இருந்துடலாமா, வீட்டிலே இருந்துடலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்னால் முடியல. அப்போதான் ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. எனக்காக இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார்? அவர் சிலுவையை அந்த எருசலேம் வீதியில் அவர் கொண்டு போனார். முடியலன்னு சொல்லி அவரை சிலுவை என்ன செஞ்சல, பாதி வழியில் அவர் விட்டுட்டு போயிடலாங்க. முடியலன்னு சொல்லி ஆண்டவர் பாதி வழியில் விட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? பல முறை இயேசு அவர்கள் மத்தியிலிருந்து என்ன செய்யப்பட்டார்? மறைந்து போனார். இம்மாபெரும் திட்டத்தில் இயேசு அந்த எருசலேம் வீதியிலே சிலுவை சுமந்து கொண்டு மறைந்து போயிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? அவருடைய திட்டம் என்ன இருக்கும்? தேவனுடைய சனமே, கிறிஸ்துவின் அன்பினாலே உனக்கு உபத்திரம் உண்டு என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார், நீதி நிமித்தம் நீங்க என்ன செய்யப்படுவீர்கள்? துன்பப்படுவீர்கள். அடுத்த இதில் சொல்றோம், ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். என்னாலே நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு. ஆனால் மறக்காதீங்க, கிறிஸ்துவின் அன்பு அதுக்கு மேலே உண்டு. சொல்லுங்க, உபத்திரத்துக்கு மேலே கிறிஸ்துவின் அன்பு. அது என்னைக்காவது கணக்கு போட்டிருக்குமா? நம்ம உபத்திரம் தான் பெருசு. அன்னைக்கு தான் ஆண்டவர் டீச் பண்ணாரு, இந்த வழியில் ஆண்டோட கிருபை பெருசு, இந்த வேதனையில் ஆண்டவருடைய அற்புதம் பெருசு. அதான் சொன்ன ஆண்டவரே, எகோவா ராஃபா, எகோவா ராஃபா, எகோவா ராஃபா, எகோவா ராஃபா சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் தூக்கம் வரல, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, அவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், கல்யாண காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். வலி தாங்க முடியல. அப்பா, உபத்திரத்தினாலே பிசாசுடைய தந்திரம் உங்களை கிறிஸ்து அன்பை விட்டு பிரிச்சிருந்தோம். கிறிஸ்து அன்பை விட்டு பிரித்தால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. நீ பின்னிட்டு திரும்பிட்டா நித்திய ஜீவனை இழக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சிலர் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. They're not serious. They're not bothered. ஏதோ சீக்கிரம் முடிங்க, நான் போயிடுறோம். பாதி பேர் கான்சென்ட்ரேட் பண்ணலங்க, எதையோ யோசித்து உட்காந்துருக்கிறோம். உபத்திரம் உண்டு. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ரெண்டாவது வியாகுலமோ, வியாகுலம். ஹோ, வியாகுலமாதா, வியாகுலம். ஆல்வேஸ் இன் டியர்ஸ். வாழ்க்கையில் எவ்வளோ வியாகுலம் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார்? மூணாவது துன்பமோ, துன்பம். அப்புறம் பசியோ, பசி. நிர்வாணமோ, நிர்வாணம். நாசமோசமோ, மோசம். பட்டயமோ. பட்டயம். எல்லாரும் எடுத்துப்போம், அந்த வார்த்தையை எடுத்துப்போங்க, எல்லாம் எடுங்க. யாராலும் சும்மா அமைதியாக இருக்காதீங்க. அந்த 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 போர்ஷன் நேரம் அவங்க பைபிளை திருப்புங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு அப்படியே நிறைவேறட்டும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்ன வந்தாலும் சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஆண்டவரே பிரிக்காதபடிக்கு என்னை நீர் காத்துக்கொள்வீராக. எல்லாரும் நம்ம எல்லாரும் அந்த பைபிள் மேலே அவங்க அந்த வசனத்தை கை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே என்ன வந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா உண்மையே நான் பிடித்து கொள்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே ஏதோ வந்தேன். ஹல்லேலூயா. Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness? சில மாதங்களுக்கு முன்பதாக வட இந்தியாவில் ஒரு போதகருடைய மனைவியை நிர்வாணமாய் அடித்து அவர்கள் வீதியிலே தரன்னு இழுத்துட்டு போனதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதை எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க தெரில. ஒரு போதகருடைய மனைவி அடித்து அந்த போதகரை நிர்வாணப்படுத்தி அந்த போதகர் மனைவியும் நிர்வாகப்படுத்தி, உங்களோட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சொல்லுங்க, கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சர்ச்சு வேணாம், ஊழியம் வேணாம், எனக்கு குடும்பம் வேணாம், அப்படின்னு வேலை வேணான்னு யாரும் சொல்றதில்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்டில் ஜாபில் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட்டில் வேலையில் பிரச்சனை வருது, நான் வேலை ரிசைன் பண்ண போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டோமே. ஆனால் பிசாசுடைய தந்திரம், நம்ம வீட்டில் சின்ன பிரச்சனை, ஒரு குறைவு வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு போராட்டம் வருது, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இதுதான் பிசாசுடைய தந்திரம். எனக்கும் நானும் உங்களை போல மனுஷன்தான். உடனே பிசாசு சொல்லுவான், நீ ஊழியம் செய்யாத, விட்டுரு. வீடை மாத்திரம் வச்சுக்கோ, இந்த சர்ச்செல்லாம் வித்துரு. சர்ச்சுக்கு 6 கிரவுண்ட் இருக்கு. ஒரு கிரவுண்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 வீடு 9 வீடு கட்டலாம். கட்டி பாதி வாடகை விடு, பாதி வீடை வித்துரு, 50-50. அப்போ தான் நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்குது, இதுக்கு மேலே கர்த்தருடைய கரம் இருக்கு, இதுக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, எல்லா பிரச்சனைக்கு மேலே, எல்லா உபத்திரத்துக்கு மேலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா உபத்திரத்துக்கு மேலே தேவனுடைய அன்பு இருக்கு. எல்லா வியாகுலத்துக்கு மேலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. எல்லா துன்பத்துக்கு மேலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. எல்லா பசிக்கு மேலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. எல்லா நிர்வாணமான வாழ்க்கைக்கு மேலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. நாசமோ பட்டயமோ தேவனுடைய அன்பு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இயேசுவின் அன்பை விட்டு நான் பிரிக்க முடியாது. அந்த அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு, ஆண்டவரே கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு இந்த நாட்களில் அதிகரிக்கட்டும். ஆண்டவர் மேல உள்ள அன்பு இருந்ததுன்னா சொல்லுங்க, ஆண்டோட அன்பு, ஆண்டவர் மேலே அன்பு இருந்ததுன்னா புருஷனுடைய அன்பு கூடும், மனைவியுடைய அன்பு கூடும். ஆமென். பிள்ளைகள் மேலே இருக்க அன்பு கூடும். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் அப்பா அம்மா மேலே இருக்கிற அன்பு கூடும். இன்னைக்கு அன்பு இல்லாமல் இருக்கிறனால தான் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரே போராட்டம். இன்னைக்கு ஆண்டவர் மேலே அன்பு இல்லாதனால தான் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் எந்த ஒரு வளர்ச்சி இல்லை.
ஆண்டவர் மேல உள்ள அன்பு இல்லாதனால தான் இன்னைக்கு நம்ம அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே உங்களோட அன்பு பெருக என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்குள்ள தேவட அன்பு பெருகுவதாக. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்க அன்பு பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வறண்ட கண்களை வைத்து நீங்க உட்கார்ந்து எதையோ யோசிக்காதீங்க. ஒப்பு கொடுங்க. எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். உபத்திரம் வரலாம், வியாகுலம் வரலாம், துன்பங்கள் வரலாம், பசி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசம் மோசம் வரலாம், பட்டயங்கள் வரலாம். என்ன வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒருவரும் என்னை பிரிக்க முடியாது. சிலுவையிலே அவருடைய அன்பு நிரூபிக்கப்பட்ட அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் கடந்து போகும் ஐயா. The men of the world will let you down, but Jesus never leave you. Amen. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தகப்பனுடைய அன்பு மாறும், கணவனுடைய அன்பு மாறும், மனைவியுடைய அன்பு மாறும், நண்பர்களுடைய அன்பு மாறும், உன்னுடைய உடன் வேலை செய்களுடைய அன்பு மாறும், உடன் படிக்கிறோடைய அன்பு மாறும். ஆனால் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. சொல்லுங்க, மாறாத அன்பு, மாறாத அன்பு. இந்த அன்புக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே இயேசுவே இன்னைக்கு முழு உலகமும் நீ யாருன்னு தான் பார்க்கறது. ஆனால் உனக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கல. வெளியே தான் உன்னை பார்க்குறாங்க. நீ என்ன சட்டை போட்டிருக்க, என்ன ஃபோன் வச்சிருக்கிற, நீ எந்த பைக்கில் வந்திருக்கிற, எந்த காரில் வைத்திருக்கிற. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற நான் கரத்தை உயர்த்தி அப்பா கையை பிடிங்க. அப்பா கையை பிடிங்க. இந்த அப்பா கையில் மாத்திரம் ஆணி கடாயப்பட்ட காயங்களை பிடித்து கொள்ளுங்க. அப்பாவோட காயத்தை பிடிங்க. பணம் எல்லாம் போகும். என் வாழ்க்கையில 3 மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒன்னு இல்லாம அனாதையா செத்தாங்கயா. மிஸ்டர் கோபால், மிஸ்டர் வெங்கடேஷன், மிஸ்டர் பரமானந்தம், the biggest ever experience, a big businessman, industrialist in Chennai. ஒண்ணுமில்லாம போனாங்கயா. பிச்சைக்காரனா செத்தாங்கயா. பா, என்ன வீடு! அந்த காலத்துல செவர்லெட் கார், பிளைமோத் கார். அப்பா, அவருடைய சன்கிளாஸ் லண்டன், இங்கிலாந்துல தான் வரும். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அன்னைக்கெல்லாம் சிங்கப்பூர்ல தான் வரும். என்ன மாதிரி ஒரு லைஃப்! ஐயோ, இங்கிலீஷே வாசிக்க தெரியாது, தமிழே தெரியாது. ஆனால் ஃபாரின் மேகசின்ஸ் அவர் காருக்குள்ள இருக்கும். படம் பார்த்துன்னு வருவார். அவர் கார் நின்னவனே டோரை திறக்கிறதுக்கு 2 பேர். அதே கண்ணு, செருப்பு இல்லாம கிழிஞ்சு போன ஒரு பேண்ட், அழுக்கான சட்டையை போட்டுக்கிட்டு எங்க அப்பா பேரை சொல்லிட்டு வந்தாரு. ராபின்சன் இருக்கிறாரா? அவரை பார்த்தனே உள்ள ஒட்டஞ்சது. எப்படி இருப்பாரு! ஓ மை காட்! யாரும் ஏத்தலைங்க. எங்க அப்பா ஒரு காரியத்தை சொன்னாரு. அந்த மனுஷன் வரும்பொழுதெல்லாம் கையில் ஒரு 50 ரூபா கொடுப்பா. 1981 வருஷம். அந்த 81 ரூபான்றது இன்னைக்கு ஒரு 5000 ரூபா மாதிரி. வரும்பொழுதெல்லாம் ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. அந்த 50 ரூபா அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்றேன், நம்மளை காப்பாற்றக்கூடியது இயேசுவின் அன்பு. அந்த இயேசுவின் அன்பு. நீ கடன்பட்டா உன் பேர் கடன்காரன். நீ எல்லாத்தையுமே இழந்தா உன் பேர் பிச்சைக்காரன். ஆனா இயேசு உன்னை கடன்காரன் என்று சொல்லல, பிச்சைக்காரன் சொல்ல, உன்னை பாவின்னு சொல்லல. நீ இயேசுவின் அன்பை உடையவன் சொல்ற. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஏன் சொன்னா, அந்த ரத்தத்தினாலே நம்மளை ஒவ்வொரு ஆண்டும் மீட்டு எடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி இன்னைக்கு உங்க அன்பை புதுப்பித்து கொண்டு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளம் தெய்வ அன்பினால் நிரம்பி இருக்கட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுத்தாலாம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். எழுப்பி நின்று, ஆண்டவரே
என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. Love, wonderful love, the love of God to me. Love, wonderful love, so great, so rich, so free. High, high as the heaven above, deep, deep as the sea. High, high as the heaven above, it's love to me. அன்பு அற்புதமான தேவ அன்பு, ஆழியிலும் ஆழமே, வான் போலது உயரமே, யாரும் அறியாத அன்பு, அன்பே தெய்வமே. எல்லார் கரங்களை உயர்த்தி அந்த அன்பை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால் அந்த அன்பு உங்களை நிச்சயம் கைவிடவே கைவிடாது. நீங்கள் இழப்பு, நாச மோசங்கள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏது வந்தாலும் அந்த அன்பு உங்களை பிடித்துக் கொள்ளும். அந்த அன்பு மரணத்திலும் கொடுமை உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த தேவனுடைய அன்பு மரணத்திலும் மிக பெரியது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்கப்பட்ட கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கண்டே அந்த பாட்டலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை தசமாக எடுப்போம். கண்டேன் கல்வாரியின் காட்சி. கண்டே கல்வாரியின் காட்சி, கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். கல்வாரி மலை மீதிலே கல்லர்கள் மத்தியிலே, கல்வாரி மலை மீதிலே கல்லர்கள் மத்தியிலே, சிலுவையில் அறைந்தனரே, நமக்காய் ஜீவனை விட்டாரே, சிலுவையில் அறைந்தனரே, நமக்காய் ஜீவனை விட்டாரே.
முன் காணுதே, சிலுவை சுமந்து போகும் காட்சி கண் முன் காணுதே. கண்டே பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நிரூபிக்க உம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், நிந்தனைகள், பசி, வேதனை, நிர்மாணங்கள், வியாகுலம் எது வந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு பிரிப்பதில்லை ராஜா. எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ பட்டயங்கள், எத்தனையோ மனிதனுடைய சொற்கள், எத்தனையோ மனிதனுடைய பார்வைகள் எங்களை துன்பப்படுத்தியிருக்கிறது. எத்தனையோ மனிதனுடைய அன்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது முடியாது. இந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த அன்பை நாங்கள் பெருக்கிக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். எல்லா மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.